ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன தம்பிக்கு நான் செஞ்சு கொடுத்துருக்கேன் லஞ்சுக்குன்னு பார்த்தீங்கன்னா உப்பு பருப்பு சாப்பாடு. ரொம்ப சிம்பிளுங்க. அரிசி, பருப்பு, நெய், சீரகம், மிளகு, குருமிளகு, அவ்வளோதான். ஏன்னா கருவேப்பிலை போட்டால் எங்கால் சாப்பிட மாட்டார். அதனால் நான் கருவேப்பிலையை பொடியாக போட்டிருக்கேன். அதனால் அவருக்கு அது தெரியாது, சாப்பிட்ருவார். சரிங்களா? கொத்தமல்லி தழை இல்லை, அதனால் நான் போடலை இன்றைக்கி. இந்த அரிசி பருப்பு சாப்பாடு ரொம்ப ஹெல்தி. இதுக்கு சைட் டிஷ்ஷாக என்ன செஞ்சு கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பாயில்டு எக்கு, குருமிளகு, உப்பு மட்டும் தூவி பாயில்டு எக்கு. அது போக வேறு என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்க அப்படின்னா பீட்ரூட், வெள்ளரி, தயிர் கூட்டுங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே கூட ரொம்ப நல்லா இருக்குங்க. செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளரிக்காயும் பீட்ரூட்டையும் ஃபஸ்ட்டு நீங்கள் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் ஒரு கிண்ணத்துக்கு மாற்றினதுக்கப்புறம் ஒரு லெமன் பிழிஞ்சு விட்டுக்குங்க. இது ஒரு பக்கம் இருக்கும்போது நீங்கள் கடாயை வச்சு கடுகு, கொஞ்சம் வெந்தயம், சீரகம், அப்புறம் சோம்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு கூடவே கொஞ்சம் கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பையும் தாளிச்சிட்டு ஒரு அரை வெங்காயம், பெரிய வெங்காயத்தில் ஒரு அரை வெங்காயம் மட்டும் போட்டு தாளித்து இதில் கொட்டிட்டு ஆல்ரெடி நம்ம ஒரு அரை எலுமிச்சம்பழம் புளிஞ்சும் வச்சுருப்போம். அது கூடவே இதையும் வச்சு கொட்டிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த உப்பு பருப்பு நெய் போட்ட சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்டா பிரமாதமாக இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு தான் அப்படின்ட்டு இல்லை, இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும், பராத்தாவுக்கும் நல்லாயிருக்கும், ரைஸுக்கும் நல்லாயிருக்கும், வெறும் ஒயிட் ரைஸ்க்கு கூட நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். வெரி டேஸ்டி. கூடவே பிக்கிள், இது நம்ம தோட்டத்திலேயே இருக்கிற லெமனில் போட்ட ஊறுகாய் தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாட்டுப்பழம், வெரி டேஸ்டி. வேறு என்னங்க வேணும்? சூப்பராக இருக்கும். இந்த தயிர் கூட்டு பார்த்திங்க அப்படின்னா லெமன் ஆப்ஷனல். இந்த டிஷ் நான் நார்த்து போயிருந்தபோது அங்கே கற்றுக்கிட்டது தான். இது ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் சும்மாவே உட்காந்து சாப்பிட்லாம். அங்கே போனீங்க அப்படின்னா நார்த்தில் சப்பாத்திக்கு, பராத்தாக்கெல்லாம் இதுதான் சைடிஷாக கொடுக்குறாங்க. வெஜிடபிள் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் அவங்க கொடுக்குறாங்க. கேட்டு கொடுப்பாங்க, சாப்பிட்றீங்களா, வைக்கட்டுமா அப்படின்னு கேட்டு கொடுப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இது சும்மாவே சாப்பிட்லாம். அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குங்க. நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும்.